ஒரு 30 days நார்சிசிஸ்ட் கிட்டே இருந்து நோ கான்டாக்ட்ல இருந்துட்டு 31வது நாள் கண்ட்ரோலே பண்ண முடியாம என்னோட கிளைண்ட் திரும்ப அந்த நார்சிசிஸ்ட் கிட்டே போயிட்டாங்க. கால் பண்ணி பேசி மறுபடியும் ஷி வெண்ட் இன் டு தட் வெப். ஐ வுட் சே, நான் எப்பவுமே அது வெப்னு தான் சொல்லுவேன். ஏன் இப்படி நடக்குது? 30 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு அன்னைக்கு ஏன் அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு? அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா? கண்ட்ரோலே, அவளால வில் பவரே இல்லையா? அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேண்டாமா? இவ்வளவு தன்னை மோசமா நடத்தின ஒரு பர்சன் கிட்ட திரும்ப திரும்ப எதுக்கு போறா? சுத்தி இருக்கிறவங்க இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல ஏன் இந்த மாதிரி சிலர் திரும்ப திரும்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சு அவங்க அதுக்குள்ள போறாங்க அப்படிங்கறது புரிஞ்சு அதுல இருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட பேசிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நமக்கு இருக்கிற நீட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கல்யாணம் பண்ணி என்டர் ஆகுறாங்க, இல்ல லவ் பண்றாங்க, வாட் எவர் இட் இஸ், வென் டூ ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் ஒரு ரிலேஷனுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது அங்க பேசிக்கா ஒரு நீட் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பர்சனோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். ஓகே, கனெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எமோஷன்ஸ். ஓகே, நம்ம பேசுறத அந்த பர்சன் கேட்கணும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்றோம்னா அந்த பர்சன் நம்மள புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அந்த பர்சன் கிட்ட நம்ம கேட்டா அவங்க அதை நமக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒருத்தர் பிரியமா இருக்கணும், அவைலபிளா இருக்கணும். இதுதான் பேசிக்கா ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு ஹியூமன் கிட்ட இருக்கிற ஒரு தேவை, அவசியம், நீட். இது இட்ஸ் a பேசிக் நீடுன்னு நான் சொல்றேன். எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இருக்க வேண்டிய ஒரு தேவையான கனெக்ஷன் இதுதான். இது எப்படி ஒருத்தருக்கு ஃபுட், கிளாதிங், ஷெல்டர்னு சொல்றோம்ல, நமக்கு சாப்பாடு, துணிமணி, நம்ம தலைக்கு மேல ஒரு கூரை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட பார்ட்னர் கூட நமக்கு இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வை யூ கெட் அந்த மேரேஜ்ங்கிற அந்த ஒரு சிஸ்டமே ஒருத்தவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்துல அது ஒரு சிஸ்டமா நடக்குது அப்படின்னா பிசிக்கல் நீட்ஸ், எமோஷனல் நீட்ஸ், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு மேலுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும். இவங்களோட ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு தேவை, இவங்களோட ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு தேவை. ஸோ இந்த தேவைகள் இருக்க போய் தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துறாங்க. அவங்க தனித்தனியா அவங்க சர்வைவ் ஆயிருக்க முடியும் அப்படின்னா இந்த கம்மிங் டுகெதர், லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்டே இருந்திருக்காது. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஒரு தேவை தன்னோட பார்ட்னர் கிட்ட இருந்து சில தேவைகள் அந்த அதர் பார்ட்னருக்கு இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பெண்ணுக்கு சில நீட்ஸ் இருக்கிற மாதிரி ஆணுக்கும் சில நீட்ஸ் இருக்கும். ஓகே, இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, எஸ்பெஷலி இன் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் நம்மளோட தேவைகள் நீடியா சொல்லப்படுது. நம்ம போய் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா, உனக்கு இதே வேலையா போச்சு, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, என்னால உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏற்கனவே நான் வேலை, ஹாஸ்பிட்டல் வேலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, வேலை இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்தா வீட்லயும் நிம்மதி இல்லை. இப்படிங்கும் போது இது சிலர் தம் மேலதான் தப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. நான் கேட்கறது ஜாஸ்தியோ, டூ மச்சா கேட்கிறனோ அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு பேசிக் நீட். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்பினேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆகுது, ஒரு பர்சனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இஸ் அ நார்மல் பர்சன் வச்சுக்கலாம், அந்த அதர் பார்ட்னர் இஸ் நார்சிசிஸ்டிக். ஸோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை இவங்க ஓகே இது நடந்துருச்சு, இது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இதை நம்ம பார்ட்னர் கிட்ட எடுத்துட்டு போய் இதை சொல்லி புரிய வச்சு இந்த பிரச்சனை மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. ஸோ எடுத்துட்டு போன உடனே இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, இது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, இதை சொல்லி நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. பட் அந்த நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, என்ன இவ குற்றம் பேசுறான், என்ன இவன் குற்றம் சொல்றான், ஹவு டேர், நான் எவ்வளவு நல்லவன், நான் எப்படி தப்பு பண்ணுவேன், வாய்ப்பே கிடையாது, இவளுக்கு இதேதான் வேலை. அவங்களோட மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கும். இங்க த நார்மல் பர்சன் கனெக்ஷனுக்காக அந்த பர்சன் கிட்ட போவாங்க. இந்த பர்சன் பேசுறதே அவங்களோட ஈகோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இருக்கும். they can never accept that they did something wrong. அவங்களோட ஈகோ அவ்வளவு ஹையா இருக்கும். அவங்க அங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கவும்
அவங்கள கார்ட் பண்ணிக்கவும் தான் ஆரம்பிப்பாங்களே தவிர இவங்களுக்கு வலிக்குமே, இவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும், நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ டோட்டலி த ஐடியாவே ரொம்ப டிஃப்ரெண்ட். இவங்களுக்கு கனெக்ஷன் வேணும், அங்கீகாரம் வேணும், எனக்கு இது ஹர்ட் ஆச்சுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறணுங்கிறது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இவங்களோடது வந்து நான் என்ன பண்ணாலும் சரி, நான் கரெக்டா தான் பண்றேன், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற எண்ணம். நான் பண்ணது கரெக்டு தான் ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்க இங்க இருப்பாங்களே தவிர இவங்க கிட்ட இவங்க வந்து சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இப்படி ஒரு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிற ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சா யூனோ வாட் ஹேப்பன்ஸ், தே ஸ்டார்ட் கேஸ் லைட்டிங். என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா கேஸ் லைட் பண்ணுவாங்க, பிளேம் பண்ணுவாங்க, டிவியேட் பண்ணுவாங்க, டிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன டெக்னிக்ஸ் ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட இருக்குமோ அத்தனை டெக்னிக்ஸையும் இவங்க மேல அவங்க காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். திரும்ப 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 இது நடக்கும்போது பெரிய சண்டையா முடியும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இது என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, நான் இந்த நீட்ஸை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ வென் யூ ஆர் நம்ம தேவைகளை குறைச்சிக்கிட்டு நம்மளே ஷ்ரிங்க் பண்ணிக்கும் போது நர்வஸ் சிஸ்டம் டிஸ்ரெகுலேட் ஆகும். கனெக்ஷன் இல்லை, ரிப்பேர் நடக்க மாட்டேங்குது. ஒரு வாட்டியும் இது நடந்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கு சிஸ்டம் வந்து ஹேவயர் போயிட்டே இருக்கும். அண்ட் இதையே எப்பவுமே அவங்க பண்ண மாட்டாங்களே, பயங்கர புத்திசாலிங்களாச்சே நம்ம நார்சிசிஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, நடுவுல லவ் காட்டுவாங்க. அப்படியே இருந்துட்டா இது ஃபுல்லா அபியூஸ், இவன் சரியா இருக்க மாட்டான், இவன் சரியா ஆக மாட்டா அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால அந்த இதுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. அதாவது அந்த கம்ப்ளீட்டா அபியூஸ் மட்டும் இருக்காது, நெக்லெக்ட் மட்டும் இருக்கு. அப்பப்போ லவ், அப்பப்போ ஒரு அஃபெக்ஷன். திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வந்து லவ் பாம் பண்ணி விட்டுருவாங்க. எப்படி வேணா இருக்கலாம், அது ஒரு ஹக்கா இருக்கலாம், ஒரு கிஸ்ஸா இருக்கலாம், இல்லை எனக்கு புரியுது நான் சரி பண்றேன் அப்படின்னு நடுவுல ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கும்போது இவங்க நடுவுல வந்து அந்த ஒரு குட்டி லவ் பாம் பண்ணும்போது நம்ம சிஸ்டம் பயங்கரமா ரிலீஃப் ஆயிடும். அதாவது இந்த அடிக்கிற கை அணைக்குமா, இந்த சினிமாலையும் நமக்கு வந்து யாரு பெயின் கொடுத்தானோ அவன் தான் ரிலீஃப், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நிறைய கிமிக்ஸ் எல்லாம் காமிச்சிடுறாங்களா. ஸோ நம்மள என்ன பண்ணிடுறோம், சிஸ்டமும் வந்து ரிலீஃப் ஆயிடுது. இந்த கார்டிசால், அட்ரினலின்லாம் ஃபைட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது உடம்பு பூரா அப்படியே சகட்டு மேனிக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அப்போ ஒரு லவ், ஒரு குட்டி பிட் ஆஃப் அஃபெக்ஷன் காட்டும்போது உடனே யூ ரிசீவ் அ டோபமைன் ஹிட் and your brain will start loving that dopamine and it thinks that this person is the only relief for my stress. சரியான ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு லவ் பாம்பிங், ஸோ உடனே சிஸ்டம் வந்து அப்பாடா அப்படின்னு ரிலீஃப் ஆயிடுது. ஸோ யூ அட்டாச் யுவர் செல்ஃப் டு தட் ரிலீஃப் and you think that only this person can give you that relief. This is the chaos that's happening. புரியுதா? Connection is a basic need. When you try to connect, that person will not connect. Your system will go for haywire. It will have a lot of stress hormones, and when they love bomb you, you get relief. And this stress and relief mixture அப்பப்போ வரும், எப்ப ரிலீஃப் கிடைக்கும் தெரியாது, எப்ப ஸ்ட்ரெஸ் வரும் தெரியாது. சிஸ்டம் வந்து இப்படி அப்படி 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 ஆல்வேஸ் ஆன் தி எட்ஜ். ஓகே, நவ் இப்போ கமிங் டு தி டாபிக். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு என்னால் இதில் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு வெளியில வரோம். என்னோட கிளையண்ட் மாதிரி ஒரு 30 நாள் ஃபுல்லா செல்ஃப் கண்ட்ரோல், பேசுறது இல்லை, மெசேஜஸ் பண்றது இல்லை, டோட்டலா அவங்களோட கனெக்ட்லயே இல்லை, நோ கான்டாக்ட். ஃபென்டாஸ்டிக். தென் யூ ஷுட் திங்க் லைக் ஓகே ஐ ஷுட் ஃபீல் குட். நோ, யூ வில் நாட் ஃபீல் குட். நிம்மதியே இருக்காது. ஏன்னா இவ்வளோ நாள் உங்க சிஸ்டம் அந்த ஹைக்கும் லோக்கும் பழகிடுச்சா. ஒரே ஹையா இருக்கும். அந்த லவ் பாமிங் அப்போ அப்படி ஒரு ரிலீஃப், சண்டை அப்போ அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ எதுவுமே இல்லை லைஃப்ல, ரொம்ப காமா இருக்கும். தட் இஸ் வெரி நியூ டு யுவர் சிஸ்டம். உங்க நர்வஸ் சிஸ்டம் அதுக்கு பழகிருக்கவே இருக்காது. இயர்ஸ் ஆஃப் திஸ் ஹை அண்ட் லோ. இப்போ திஸ் லுக்ஸ் ஸ்கேரி அண்ட் இட் வில் கிரேவ் ஃபார் தட். இமீடியட்லி அது கிட்ட போகணும், அவங்க கிட்ட போகணும். அதை ஒரு காலாவது பண்ணி பேசிட்டாதான் அந்த சிஸ்டம்க்கு வந்து அப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஐ ஹவ் சீன் ஈவன் கிளைண்ட்ஸ் லைக் பையனுக்காக பேசினேன், அவன் ஒரு வார்த்தை, அவன் வாய்ஸை கேட்டுட்டா போதும் அந்த ரிலீஃப் கிடைச்சிரும். இட்ஸ் நாட் தட் just his voice gave you that relief. Something familiar, your nervous system, okay, பார்த்தாச்சு, familiarity. It feels calms. It calms down. கொஞ்சம் அமைதி ஆயிடும்.
பட் இது சரியாகுமானா சரியாகாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதே திரும்ப கிரேவிங் யூ வில் கோ பேக். ஸோ என்ன பண்ணணும்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம சிஸ்டம் நமக்கு என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி ரொம்ப ஹையாகவும் லோவாகவும் நம்ம ஃபீல் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது டீச் யுவர் நர்வஸ் சிஸ்டம் டு பி காம். இது ஒரே ஒரு அது வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும் அந்த பர்சன் கிட்ட போகும்போது. அதுக்கு அவசரப்படாம நம்ம வந்து நம்ம சிஸ்டம்க்கு காம்னஸை டீச் பண்ணணும். எவ்ரி சிங்கிள் டே ஒரு டோஸா குட்டி குட்டி டோசஸ்ல காம்னஸ் டீச் பண்ணணும். காம்னஸ்ல ஹாப்பினஸ் இருக்கிறத, பீஸ்ஃபுல்னஸ் இருக்கிறத காமிக்கணும் நம்ம சிஸ்டம்க்கு. ஒரு நாள் குட்டி குட்டி டோசேஜ்ல காமிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த காமும் பீஸும் யூஸ்ட் ஆகி அந்த ஹை அண்ட் லோ இல்லாமலே சந்தோஷத்தை, வாழ்க்கையில நிம்மதியை பார்க்கறதுக்கு உங்க சிஸ்டம்க்கு நீங்க பழக்கணும். சேஃப் கனெக்ஷன்ஸ். ஃபைண்ட் சம் பீப்புள் ஹூ வில் கிவ் யூ திஸ் பீஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யுவர் சிஸ்டம் அண்ட் மேக் யுவர் சிஸ்டம் see that peace is more happiness. Peace will give you more happiness than this high and low. ரொம்ப இங்கிலீஷ்ல பேசுறேன். ஸோ அமைதியும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறத உங்களோட நர்வஸ் சிஸ்டம்க்கு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இந்த ரிலீஃப் வந்து அவங்க ஒருத்தர் மேல மட்டும் டிபெண்ட் ஆகி இல்லாம நிறைய பீப்புளோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும், கோரெகுலேட் பண்ணணும். இப்போ ரீசெண்டா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வேற ஐ லாஃப் அவுட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் டு டெவலப். இதெல்லாம் பண்ணதான் அந்த அவங்க கிட்ட திரும்பி போகணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து நமக்கு இல்லாம குறையும். ஸோ ஐ ஹோப் இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூஸ் கோயிங் பேக் டு யுவர் திருப்பி இங்கிலீஷ். ஸோ நீங்க திரும்ப ஒரு நோ கான்டாக்ட் போயிட்டு அவங்க கிட்ட திரும்பி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வில் பவர் இல்லை, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்க நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிஸ்ரெகுலேட்டட் அண்ட் உங்களுக்கு அதுல ரொம்ப யூஸ்ட் ஆயிட்டீங்க அவங்களோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குன்னு. ஸோ புரிஞ்சுக்கிட்டு காம் டவுன் ஆகி நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிட்ட திரும்பி போக மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். See you in the next video. Tata bye bye. This is Dr. Divya Pratibha signing off.